இறுதியாக எந்த பிரீட்சையுமின்றி 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை பட்டம் பெற்ற பட்டதாரிகளில் 55,000 பேருக்கு அரசாங்கம் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்ற பதவியை வழங்கியிருந்தது. உள்வாரி வெளிவாரி வெளிவாரி என்ற எந்த வித்தியாசமுமின்றி அனைவருக்கும் சமமான நியமனமாக அந்த நியமனம் கிடைத்தது. 2020 மார்ச் 8 திகதி. வெறும் 3 மாதம் தாமதித்தால் 6 வருடமாக எந்த ஒரு நியமனமும் இன்றி 30 வயதும் தாண்டி அரசாங்க சேவை பரீட்சைக்கும் தோற்ற வயது இன்றி நடை பெரும் போட்டிப் பரீட்சைகளில் அண்மையில் படித்து வெளியாகும் பட்டதாரிகளுடன் போட்டி போட்டு பல பரீட்சைகளில் தோற்றும் தொடர்ந்தும் ஒரு அரச நியமனம் பெற வேண்டும். நாம் எடுத்த பட்டத்திற்கு ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று இன்றும் போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். குடும்பத்தையும் சுமந்து சமூகத்தின் கேள்விகளையும் கடந்து வாழும் கஷ்டம் இலகுவானதல்ல. நீங்கள் இப்போது பாடசாலைகளில் அரசாங்கத்தின் சம்பளத்தோடு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையாற்றுகிறீர்கள். பரீட்சை எழுதி ஆசிரியராக வலிக்கிறது என்றால் 6 வருடமாக வாழ்வோடு போராடும் அவர்கள் உங்களைப் போன்று இலகுவான நியமனம் கிடைக்கவில்லை என்று யாரிடம் போய் எப்படி போராடுவது? அரசாங்கத்தில் எந்த பதில் கடமையாற்றுபவர்களுக்கும் அந்த பதவி உரித்தானது அல்ல. அதற்கு அவர்கள் போட்டிப் பரீட்சைகளை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டும். இதில் எதிர்க்கட்சிகள் வேற எரியுற நெருப்புல எண்ணெய ஊத்தி குளிர்காய்கின்றன. போராட்டம் சுதந்திரம்தான். போராடுவதற்கும் ஒரு நியாயம் வேண்டாமா?